அண்மைச் செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே அங்கன்வாடி கட்டடத்தில் கத்தி, கோடாரி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாவலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் இரு தரப்பினர் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பத்மநாபன் இணைகிறார். வணக்கம் பத்மநாபன். அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் பின்னணி என்ன? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே பார்த்தீங்கன்னா அங்க உள்ள நாவலூர் அரசு குடியிருப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பினடி அதாவது மோதி கொண்டனர். அங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆயுதங்களுடன் மோதல் ஏற்பட்டு சம்பவம் பகுதி வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அங்க உள்ள அங்கன்வாடி மையம் வந்து அங்க வந்து கட்டிடத்தின் மேலே வந்து அதாவது கத்தி, கோடாரி உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்கள் அங்க வந்து மறைத்து வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா காவல்துறையின் வந்து இந்த இடத்துல இருந்தும் இதுவரை அதனை எந்த விதத்திலும் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த ஆயுதங்களையும் கைப்பற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வந்து அந்த ஆயுதங்களை வந்து இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ள நபர்கள் வந்து அவர்கள் சமூக விரோதிகள் பதுக்கி வைத்துள்ளதா அல்லது மேலும் வந்து இந்த மோதலின் போது அவர்கள் வந்து இங்க வந்து வீசிவிட்டு சென்றா என்று தற்போது கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் குழந்தைகள் வந்து அங்கு வளர்ச்சி, கல்வி மற்றும் நலனுக்காக செயல்படும் அங்கன்வாடி கூட்டம் பயங்கர ஆயுதங்களும் மறைத்து வைக்கும் இந்த இடமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் அங்கு உள்ளவரும் சமூக அளவில் கூறுகின்றனர். குழந்தைகள் வந்து அந்த அங்கன்வாடி பணியாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியும் இதுவும் ஏற்படுத்தி இருக்கிறது. குழந்தைகளை வந்து படிப்பதற்காக அதாவது அங்கு விளையாடுவதற்காகவும் மேலே சென்று வருவதாகவும் அப்போது இது கத்தி போன்ற ஆயுதங்களை வந்து பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த பகுதி வந்து மிகுந்த குடியிருப்பு பகுதி இங்க பகுதியாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வசித்து வருகிற நிலையில் பயங்கர ஆயுதங்கள் வந்து இங்க அதுவும் அங்கன்வாடி குழந்தைகள் படிக்கும் இடத்திலே வந்து மறைத்து வைப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் போலீசார் இதை வந்து கண்டுகொள்ளவில்லையா, இல்லை இதை வந்து மறைத்து வைத்து இவர்கள் வேறு ஏதாவது சம்பவத்தில் ஈடுபடுகிறார் என்று கோணத்தில் தற்போது பொதுமக்கள் ஒரு கேள்வி எழுப்புகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் வந்து உடனடியாக அந்த அங்கன்வாடியில் உள்ள அந்த ஆயுதங்களை கைப்பற்றி இந்த சம்பவத்தை யார் ஈடுபட்டார்கள், இதை யாரு மறைத்து வைத்திருக்கிறார்கள், எதற்காக இங்கே வைத்தார்கள் என்று கோணத்தில் அவர்களை விசாரித்து அவர்களை கைது செய்ய வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அதில் ஆய்வு செய்து இங்கு யாரெல்லாம் சமூக இரவு நேரங்களில் வருகிறார்கள், அந்த அங்கன்வாடி மையத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற கோணத்தில் அவர்கள் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் தற்போது வேண்டுகோளாக விடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த கத்தி போன்ற குறுமையான ஆயுதங்கள் அந்த பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதால் இந்த பகுதி பொதுமக்களும் குழந்தைகளும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிகாமணி. அண்மை தகவலுக்கு நன்றி பத்மநாபன்.